நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் இணையதளங்களில் கசிந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை வாரியத்துடனான சட்ட போராட்டங்கள் காரணமாக நீண்ட நாட்களாக ரிலீஸ் செய்யப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் உயர்தர HD பதிப்பு இணையதளங்களில் சட்டவிரோதமாக கசிந்துள்ளது திரையுலகினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்படம் இன்னும் திரையரங்குகளில் வெளியாகாத நிலையில் அதன் முழு நீளப்படம் எவ்வாறு வெளியானது என்பது குறித்து தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். திரைப்படத்தின் ஒரு காட்சி அல்லது முழு படமும் திருட்டுத்தனமாக நகலெடுக்கப்பட்டு பைரசி இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இது ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங் முறையிலிருந்து கசிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் எந்த IP முகவரியிலிருந்து இது முதலில் பதிவேற்றப்பட்டது என்பதை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள KVN புரொடக்ஷன்ஸ், பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் படத்தை வெளியிட முயற்சி செய்து வருகிறோம். இந்த சூழலில் படத்தை சட்டவிரோதமாக பரப்புபவர்கள் மீது சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்கு காரணமானவர்கள் யாரும் தப்ப முடியாது என எச்சரித்துள்ளது. படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்காக காத்திருக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் இப்படி இணையத்தில் கசிந்ததற்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். திரையுலகை பாதிக்கும் இந்த டிஜிட்டல் திருட்டை தடுக்க அரசு மற்றும் போலீஸ் தரப்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.